வணக்கம், என் பேர் பாபா பிரசாத். வெல்கம் டு digisoundstudio.com and digisoundacademy.com. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மிக்சிங் நான் டைரெக்டாக கற்றுக்கலாமா? இதுதான் எனக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கேள்வி. நிறைய பேருக்கு இந்த மிக்சிங் கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆர்வம் இருக்கும். அது நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் இந்த மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் இதை கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் லேப்டாப் இருக்குது, இல்லை டெஸ்க்டாப் இருக்குது. நிறைய பேர்கிட்ட சாஃப்ட்வேர் இருக்குது, லைக் லாஜிக் ப்ரோ, கியூபேஸ், நியூஎண்டோ. சில பேர்கிட்ட ப்ரோ டூல்ஸ் இருக்குது. எந்த DAW வேணால் இருக்கலாம். நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு மிக்சிங் கற்றுக்கிறது, மாஸ்டரிங் கற்றுக்கணுன்னு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு ஆனலாக் மிக்சிங் டெஸ்க் எப்படி வேலை செய்யும் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சாரி சார், எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னா, நீங்கள் DAWவில் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது ப்ரையர் நாலேஜ் பேசிக்ஸ் ஆஃப் அனலாக் மிக்சிங் டெஸ்கோட ஒர்க் ஃப்ளோ இல்லை இந்த சிக்னல் ஃப்ளோன்னு சொல்லுவோம். அதை நல்லா தெரிஞ்சாதான் உங்களுக்கு DAWவை நீங்கள் நல்லா ஹேண்டில் பண்ண வரும். ஓகே, இதில் ரெண்டாவது செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளகின்ஸ். சார், என்கிட்ட இந்த பிளகின் இருக்குது, நான் இதை வச்சு பண்ணலாமா, அதை வச்சு பண்ணலாமான்னு எடுத்தோடனே நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, பிளகின்ஸ் என்கிட்ட இருக்குது, பிளகின்ஸ்னால தான் என்னோட மிக்சிங் நல்லா வருமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளகின்ஸ் ஓகே, பேசிக்கலாக ஸ்டாக் பிளகின்ஸ், அதாவது உங்கள் DAWலேயே கொடுக்குற பிளகின்ஸ் இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு போருமானதுன்னு சொல்லுவேன். அதாவது ஸ்டார்டிங் இல்லை ஒரு இன்டர்மீடியட் லெவல் போகிற வரைக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த பிளகின்ஸ் எப்படி வேலை செய்கிறதுன்றது சொல்லப்போனால் உங்கள் அனலாக் மிக்சிங் கான்செப்ட்ஸில் ஒரு இன்சர்ட்டு, இந்த சென்ஸு, ஆக்ஸு, ப்ரீ, போஸ்ட், இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சாதான் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எடுத்தோடனே நான் 4 பிளகின் வச்சுருக்கேன், 10 பிளகின் போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு உங்கள் சாங்கை நீங்களே ஸ்பாயில் பண்ணிவிடுவீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஆனால் தெரிஞ்சு நல்லா ட்வீக் பண்ணால் அப்போ தான் உங்கள் சாங் மியூசிக் ப்ரொடக்ஷன், நீங்கள் ஏதாவது ஒரு சாங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க இல்லை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது தெரிஞ்சு பண்ணால் தான் அந்த குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டியை கொடுக்க முடியும். பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது அனலாக் மிக்சிங் ஒர்க் ஃப்ளோ ஆர் சிக்னல் ஃப்ளோ, இதை பற்றி நல்லா தெரிஞ்சாதான் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங்கை உங்கள் DAWவை நல்லா பண்ண முடியும். ஃபர்தராக உங்களுக்கு மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா digisoundacademy.comல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி எதாவது வேணும்னா நீங்கள் மெசேஜ் டைரெக்டாக யூடியூப்பில் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.